தொடர்ந்து நம்மோடு பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைப்பில் காத்திருக்கார். வணக்கம் சார். சார் இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ. ஆளுநர் வழக்கில் ஜனாதிபதி மூலமா ஒன்றிய அரசு விளக்கம் கேட்டிருக்கு. கடுமையான எதிர்ப்புகள் அப்படின்றது இதற்கு எழுந்திருக்கு. உங்களுடைய பார்வை? உச்சநீதிமன்றமானது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். அதாவது ஆளுநர்கள் இது போல ஒரு சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அந்த மசோதாவின் மீது 3 மாதங்களுக்குள்ளாக ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும். அதே போல ஒரு டைம் ஃப்ரேம் இது போல கேபினெட் ஒப்புதலுடன் ஒரு அனுப்பி வைக்கப்பட்டால் அது 1 மாதத்திற்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் என ஒரு டைம் ஃப்ரேம் 1 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்குள்ளாக அனைத்து மசோதாக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றமானது வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பை வழங்குவதற்கான காரணம் என்னவென்றால் தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் அதாவது 10 மசோதாக்களை தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்த போது ஆளுநர் அதன் மீது முடிவெடுக்காமல் முதன்முறை திருப்பி அனுப்பியிருந்தார். முதன்முறை அந்த மசோதாக்களை திருப்பி அனுப்பியிருந்தார். மீண்டும் சட்டமன்றம் அந்த மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்த போது ஆளுநர் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கார். எனவே இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. 2வது முறையாக ஒரு மசோதாவானது மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் 2வது முறையாக ஆளுநர் அதற்கு ஒப்புதல் தான் வழங்க வேண்டும். ஆர்டிகல் 200 மிகவும் தெளிவாக தெரிவிக்கிறது. எனவே அதனையும் மீறி அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருப்பது தவறு என்பதுதான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் வாதமாக இருந்தது. அதனை உச்சநீதிமன்றம் அப்போதையே ஏற்றுக்கொண்டுதான் முதன்முறையாக உச்சநீதிமன்றத்துக்கு என்ன உள்ள உச்சபட்ச அதிகாரமான ஆர்டிகல் 142 பயன்படுத்தி இதுபோல ஆளுநர் இந்த மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தியது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என கூறிதான் அந்த 10 மசோதாக்களும் தீர்ப்பு வந்த தேதியிலிருந்தே அமலுக்கு வரும் என்ற வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதே தீர்ப்பில் தான் இனிவரும் காலங்களில் ஆளுநர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், 1 மாதத்திலிருந்து 3 மாதங்களுக்குள்ளாக அனைத்து மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தால் குடியரசுத் தலைவரும் இந்த காலக்கெடுவுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராகத்தான் தற்போது மத்திய அரசானது குடியரசுத் தலைவரின் மூலமாக ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் ஆர்டிகல் 143 பயன்படுத்தி ஒரு 14 கேள்விகளை முன்வைத்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸாக குடியரசுத் தலைவர் ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கிறார். பொதுவாகவே 2002ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வானது குஜராத் என்னுடைய ஞாபகம் சரி என்றால் குஜராத் மாநில அரசு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு மிகவும் தெளிவான ஒரு அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு குடியரசுத் தலைவர் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் ஆர்டிகல் 143 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை கேட்க முடியாது. அதாவது ஒரு ஜட்மெண்ட் ஒரு தீர்ப்பு வந்தால் அந்த தீர்ப்பில் ஏதேனும் மாற்றம் தேவைப்பட்டால் ரிவ்யூ பெட்டிஷன் தான் மறுஆய்வு மனு தான் தாக்கல் செய்ய முடியுமே தவிர இது போல பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை மறுஆய்வு செய்வதற்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் 2002ஆம் ஆண்டே குஜராத் மாநில அரசின் வழக்கில் தான் தெரிவித்திருக்கிறது. எனவே அதனையும் மனதில் வைத்துக் கொண்டு தற்போது மத்திய அரசு இது போல ரிவ்யூ பெட்டிஷனை ஃபைல் செய்தால் அது விசாரணைக்கு வராது, நீதிபதிகளின் அவரோட அறையிலேயே அந்த மனு தள்ளுபடி செய்யப்படும் என தெரிந்து கொண்டுதான் தற்போது பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் ஆர்டிகல் 143 பயன்படுத்தி இது போல 14 கேள்விகளை முன்வைத்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு கேள்வியை அனுப்பியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை ஒரு வழக்காக எடுத்து அரசியல் சாசன அமர்வு அதனை விசாரிப்பார்கள். ஆனால் இது போன்ற ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை மீண்டும் பாஜக தலைமையிலான அரசு செய்வது இது அரசியல் சாசனத்தை பாஜக எவ்வளவு மதிக்கிறது என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. இந்த கேள்விகள் அதாவது உச்சநீதிமன்றம் 3 மாதத்திற்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும், ஆளுநர்கள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதை தற்போது பாஜக தலைமையிலான மத்திய அரசானது எதிர்க்கிறது. ஆனால் இதற்கான காரணம் எங்கிருந்து வந்தது? உச்சநீதிமன்றமாக தாமாக முன்வந்து இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழக ஆளுநர் 2 வருடங்களாக ஒரு சில மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வைத்திருந்தார். எனவேதான் அங்கு ஒரு வேக்யூம் இருக்கிறது. அதாவது எத்தனை நாட்களுக்குள்ளாக ஒரு மசோதா மீது முடிவெடுக்க வேண்டும் என்பதனை அரசியல் சாசனம் தெளிவாக தெரிவிக்கவில்லை. எனவே அதனை பயன்படுத்தி ஆளுநர்கள் இது போன்ற சட்ட விதி மீறல்களில் ஈடுபடுகிறார்கள். எனவே அதனை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் உச்சநீதிமன்றம் இந்த காலக்கெடுவை விதித்திருந்தது. எனவே தற்போது மத்திய அரசு என்ன சொல்கிறது? இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸில் இது போல காலக்கெடு இல்லாத காலகட்டத்தில் இது போல காலக்கெடு அரசியல் சாசனத்தில் காலக்கெடு வழங்கப்படவில்லை. எனவே உச்சநீதிமன்றமானது இது போல காலக்கெடுவை வழங்கினால் அது அரசியல் சாசனத்தை மீறும் செயல், அதே போல சட்டத்தை உச்சநீதிமன்றம் வகுக்கிறது என்ற நிலைப்பாட்டிற்கு வரும். எனவேதான் பிரசிடென்ட் மூலமாக குடியரசுத் தலைவர் மூலமாக இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அதுபோல அரசியல் சாசனத்தில் இல்லாததை உச்சநீதிமன்றம் சட்டமாக கொண்டு வர முடியாது என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. அப்படி என்றால் இதே மத்திய அரசு இதையே பயன்படுத்தி இதற்கு முன்பாக சிபிஐ இயக்குநர்கள் நியமனத்தில் எத்தனை ஆண்டு காலம் 2 ஆண்டுகள் குறிப்பாக 2 ஆண்டு வரை அவர் பதவியில் இருக்கலாம் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். ஆனால் 2 ஆண்டுகளில் இருந்து எத்தனை
ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம். 2 ஆண்டு மினிமம், மேக்சிமம் எத்தனை ஆண்டு என்பதனை குறிப்பிடவில்லை என இது போன்ற பல தருணங்களில் மத்திய அரசு இதே போல இன்டர்பிரேஷனை செய்திருக்கிறார்கள். எனவே தங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வந்தால் மத்திய அரசு, பாஜக தலைமையிலான மத்திய அரசு கொண்டாடுவதும், இது போல ஆளுநர்களின் விதி மீறல்களை உச்சநீதிமன்றம் கண்டித்தால் இந்த தீர்ப்பானது ஜனநாயகத்தை காப்பதற்காகவும் அதே போல கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதற்காகவும் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. எனவே இதனை மத்திய அரசு இதற்கு எதிராக ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை கொண்டு வந்திருப்பது இது ஒரு அப்பட்டமான செயல். இது ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. ஆனால் இது நல்லது என்னவென்றால், இது போல பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை குறிப்பிட்டதன் மூலமாக அனைத்து மாநில அரசுகளும் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். தற்போது பாஜக ஆளும் மாநிலங்கள் அதிகமாக இருப்பதால் அவர்கள் இந்த ரூட்டை எடுத்திருப்பதாக தெரிகிறது. பட் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் நடத்த வேண்டும். இதன் மூலமாக கூட்டாட்சி தத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பதற்கான ஒரு வழி மத்திய அரசு மூலமாக கிடைத்திருக்கிறது. நன்றி சார், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.